சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்.கே. வாணி சுந்தரராஜன். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பிறப்பின் ரகசியம், பலம் பலவீனங்களை எப்படி சரி செய்வது, தசாக்கள் மற்றும் வழிபாடுகள். இதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். முழுமையா பதிவை பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபை பத்தின ஒரு பாத்து உங்களுக்கு ஒரு தெளிவா கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரம் நட்சத்திர வரிசைகள்ல 12வதாக வரக்கூடிய நட்சத்திரம். சிம்ம ராசியில் தன்னுடைய முதல் பாதத்தையும் 2, 3, 4ஆம் பாதங்களை கன்னி ராசியிலையும் கொண்ட நட்சத்திரம். அதாவது நீங்க உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி நேர்களா இருப்பீங்க. 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கன்னி ராசி நேர்களா இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திர அதிபதி சூரியன். ராசி அதிபதி எடுத்துக்கிட்டோம்னா சூரியனாகவும் வருவாரு, புதனாகவும் வருவார். 2 கிரகங்கள் ராசி அதிபதிகளாக வரக்கூடியவர்கள். உத்திரம் அப்படின்னா பாத்தீங்கன்னா முடிவு அல்லது மேலானது அப்படின்ற பொருள். இந்த உத்திரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சூரியன் புதன் இரண்டினுடைய கலவை. இந்த உத்திரத்தை பாத்தீங்கன்னா ராஜ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து வெற்றியை நிலைநாட்டக்கூடியவர்கள் தான் உத்திரத்தில் பிறந்தவர்கள். உத்திரம் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதைன்னு பார்த்தோம்னா ஆரியமான். 12 ஆதித்தர்கள்ல ஒருவர் தான் இந்த ஆரியமான். ஆரியமான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்புக்கும் ஒப்பந்தத்துக்கும் உருவான ஒரு கடவுள். அப்போ நண்பர்கள் கிட்ட ஒரு நட்பை விரும்புறதும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கறதும் நேர்மையான அணுகுமுறையை எதிர்பார்ப்பாங்க. ஆரியமான் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா பித்ருக்களின் தலைவன். அப்போ உத்திரத்திற்கு பாத்தீங்கன்னா முன்னோர்களின் ஆசி எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது உத்திரம். நட்சத்திர குறியீடு அப்படின்னு பார்த்தோம்னா உத்திரத்திற்கு பாத்தீங்கன்னா கட்டிலினுடைய பின்கால்கள். பூரம் நட்சத்திரத்திற்கு பாத்தீங்கன்னா கட்டிலினுடைய முன்கால்கள் வந்துடும். உத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா கட்டிலினுடைய பின்கால்கள் வந்துடும். இந்த முன்கால்கள் பாத்தீங்கன்னா ஓய்வை குறிக்கிறது. உத்திரம் பாத்தீங்கன்னா பின்கால்கள், கட்டிலினுடைய பின்கால்கள். ஓய்வுக்கு பின்னாடி வரக்கூடிய செயல்பாடு, அந்த நிலைத்தன்மையை குறிக்கின்ற ஒரு நட்சத்திரம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா உத்திரத்திற்கு 30 வயதிற்கு மேல இருக்கின்ற வாழ்க்கை அப்படின்றது சிறப்பானதாக இருக்கும். கிரகங்களுடைய ஆதிக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதன் சூரியன் 2 கிரகங்களுமே வந்துருவாங்க. இப்ப புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நுண்ணிய அறிவாற்றல், புத்திசாலித்தனம் நிறைந்த கிரகம். சூரியன் எடுத்துக்கிட்டோம்னா ஆளுமை, கம்பீரம், நிர்வாகத்திறன் கொண்ட கிரகம். இந்த 2 கிரகங்களின் கலவையாக வரக்கூடிய இந்த உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியை நிர்வகிக்கவும் தெரியும். அதாவது மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸும் இவங்களுக்கு நல்லா தெரியும். கணக்கு வழக்குகளை துல்லியமாக பார்க்கக்கூடிய திறனும் இவங்களுக்கு இருக்கும். அதாவது மேனேஜ்மெண்ட் பிளஸ் அக்கௌண்ட்ஸ் ரெண்டையுமே இவங்க சிறப்பாக பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. உத்திரம் பாத்தீங்கன்னா திருமண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். புராணங்கள்ல சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது அப்படின்றது இந்த உத்திரம் நட்சத்திரத்துலதான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய திருமணங்களை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு யோகியதை அப்படின்றது இருக்கு. அதனாலே பாத்தீங்கன்னா இவர்கள் குடும்பத்தின் மீது அதிக பிடிப்புள்ள ஒரு நபர்களாக இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தோம்னா விடாமுயற்சி தான் இவர்களுடைய முதல் பலமே. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் எவ்வளவுதான் அதற்கு தடைகள் தாமதங்கள் வந்தாலுமே அதை பாத்தீங்கன்னா இடைவிடாமல் அந்த முயற்சியை தொடர்ந்து செய்து வெற்றி பெறக்கூடியவர்கள். இவங்க கிட்ட ஒரு விஷயம் கொடுத்துட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படின்னு நீங்க தீர்மானிச்சிடலாம். அந்த மாதிரி இவர்களுக்கு கொடுத்த அந்த வேலையை, கொடுத்த விஷயங்களை விடாமுயற்சியுடன் முடித்து வெற்றி பெறக்கூடியவர்கள். இரண்டாவதா மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம். இவர்களுடைய அதிதேவதை பாத்தீங்கன்னா ஆரியமான். ஆரியமான் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நட்பு மற்றும் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதை குறிக்கக்கூடிய ஒரு கடவுள். அப்போ இவங்க பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யறது, சமூக அறக்கட்டளைகளை நிறுவி நடத்துறது, சமூக சேவை செய்யறது, மற்றவர்களுக்கு தானம் செய்ய விரும்புறது, இது எல்லாமே செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. மூன்றாவதா இவங்களுடைய நேர்மையும் நாணயமும். அதாவது உத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த குறுக்கு வழியில போய் எல்லாம் காரியத்தை சாதிக்கிறதே பிடிக்கவே பிடிக்காது. நேர்மையாக சென்று தன்னுடைய விஷயங்களை முடிப்பவர்கள். மத்தவங்க கிட்ட இருந்தும் இவங்க நேர்மையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். அப்போ சொசைட்டில ஒரு நல்ல பெரிய அந்தஸ்து, நல்ல பெயர் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். நான்காவதா பாத்தீங்கன்னா சிறந்த நிர்வாகத்திறன் உடையவர்கள். அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்த ஒரு கலவை இல்லைங்களா. புதன் எல்லாத்தையுமே துல்லியமா செஞ்சுறது, சூரியன் நிர்வாகத்திறன். இவங்க கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா கவலை இல்லாம இருக்கலாம். ஐந்தாவதா பாத்தீங்கன்னா குடும்ப பொறுப்பு அதிகமுடைய நட்சத்திரம். அதாவது சிவன் பார்வதிக்கு திருமணம் நடைபெற்றது அப்படின்றது இந்த உத்திரத்துலதான். குடும்பத்தின் மேல அதிக பாசமா இருப்பாங்க. அதே மாதிரி நண்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா தேவையான உதவிகளை செய்யறது, எல்லார் மேலயுமே ஒரு ஈடுபாடுடனும் அன்புடனும் இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஆரியமான் அதிதேவதையாக வர்றதுனால
அவர் பித்ருக்களின் தலைவன்றதுனால முன்னோர்களுடைய ஆசி எப்பயுமே உத்தரத்துக்கு இருக்கும். அப்போ ஒரு பெரிய ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வருது, இல்ல ஒரு பெரிய விபத்துகள் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ முன்னோர்கள் இவர்களை காப்பாற்றக்கூடியதாக ஒரு ஐதீகம் அப்படின்றதும் உத்தரத்துக்கு இருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் உத்தரத்துக்கு இது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதீத பிடிவாதம். ஒரு விஷயம் எடுத்துட்டாங்க அப்படின்னா, தான் சொல்றதுதான் சரி, இவங்க பேச்சதான் கேட்கணும்ன்ற மாதிரியான பிடிவாதம் இருக்கும். அதே மாதிரி இவங்க என்ன செய்றாங்களோ, சோ அததான் இவங்க பண்ணுவாங்க. மற்றவர்கள் சொல்றத இவங்க கேட்கவே மாட்டாங்க. 2வதா பாத்தீங்கன்னா, அதிகப்படியான கோபம். சூரியன்னாலே அதிகமா கோபம் வரதுதான். இந்த கோபம் வர தன்மையில பாத்தீங்கன்னா, நெறைய வார்த்தைகள விட்டுருவாங்க. அதாவது வார்த்தைகளை கொட்டுனா அள்ள முடியாது இல்லைங்களா? அப்போ அதிகப்படியான இவர்கள் காட்டக்கூடிய கோபம் பாத்தீங்கன்னா, இவங்களுடைய நண்பர்கள இவங்க கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சுரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அடுத்த வளர்ச்சியை நோக்கி இவங்க போக முடியாது. அதனாலே பாத்தீங்கன்னா, இவங்க மேல ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனா இருக்காங்க, அன்பா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய வெறுப்பையும் சேர்த்து சம்பாதித்துக் கொள்வார்கள். சோ அவங்க கிட்டயும் உங்களால நெருங்கி இணக்கமா இருக்க முடியாது. இவர்களுடைய அதிகப்படியான ஒரு கோபத்தினால. அடுத்தது பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தற்பெருமை குணம் இருக்கும். சோ நான் இல்லன்னா இந்த விஷயம் நடந்திருக்காது. என்னால தான் இது நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் சம்டைம்ஸ் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் இருக்கும். 4வதா பாத்தீங்கன்னா, ரகசியங்களை பாதுகாக்க திணறக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இவங்க ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் நேர்மையானவர்கள் தான் உத்திரத்துல பிறந்தவங்க. அப்போ எல்லா விஷயங்களையுமே சொல்லிடுவாங்க. இப்ப பிசினஸ்ல ஒரு சீக்ரெட் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா, அத மெயின்டெயின் பண்ணாதான் நமக்கு அதுல குரோத் எதிர்பார்க்க முடியும். பட் உத்திரத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் நாங்க நேர்மையானவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா விஷயத்தையுமே லீக் அவுட் பண்ணிடுவாங்க. அந்த லீக் அவுட் பண்றது அப்படின்றது இவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு விளைவுகளுக்கு எதிர் விளைவாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5வதா பாத்தீங்கன்னா, அதிகப்படியான எதிர்பார்ப்பு. இவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா, அதுக்கு ஈக்குவலா இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா, ஒரு கைமாறு அப்படின்றத செய்யறத எதிர்பார்ப்பாங்க. அந்த செய் நன்றி மறந்தவர்கள் இவங்க ஒரு விஷயத்த செஞ்சுட்டு, அவங்க செய்யலனா அப்படின்னா இவங்களுக்கு கோவம் வரும். செய் நன்றி மறந்தவர்களை இவர்களுக்கு ஒருபோதும் பிடிக்காது. 6வதா பாத்தீங்கன்னா, மாற்றத்தை ஏற்க தயங்கல். அதாவது பழைய விஷயங்கள் இப்போ நம்ம ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி நெறைய மாத்திக்கிட்டு வரோம் இல்லைங்களா? இவர்களுக்கு பாத்தீங்கன்னா, அந்த பழைய விஷயங்கள் மேலதான் ரொம்ப ஆர்வமா இருக்கும். இவங்களுடைய பலவீனங்களை எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில தருணங்கள்ல அதிகமா கோவம் வருது இல்லைங்களா? அப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த கோவம் வருது அப்படின்னா, நீங்க ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருந்துட்டாலே அந்த கோபம் உங்களை விட்டு போயிடும். அதே மாதிரி ஈகோவ விட்டு குடுத்துருங்க. மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்க காது குடுத்து கேட்கணும். உதவி செய்யக்குள்ள பிரதிபலன் பார்க்காம, எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையை வச்சுக்கோங்க. அதாவது ஒரு உதவி அப்படின்றது நீங்க செஞ்ச நபர்கள் கிட்ட இருந்து தான் உங்களுக்கு திரும்ப வரும்னு கிடையாது. யாரோ ஒரு நபர்களின் மூலமாக நீங்கள் மற்றவர்களுக்கு செய்த உதவி நிச்சயமாக உங்களுக்கு திரும்பி வரும். அது அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, உதவியாக இருந்தாலும் சரி. நம்ம செய்யறவங்க கிட்ட இருந்து தான் அது வரணும்னு கிடையாது. 3வது நபர்கள் கிட்ட இருந்து கூட அந்த நீங்கள் இன்னொருத்தருக்கு செஞ்ச உதவி வேறொருத்தர் மூலியமா உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நீங்க உதவி செய்ய பழகிறதுன்றது சிறப்பான விஷயம். இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய பலவீனங்களை சரி பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தசாக்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலாவதாக வரக்கூடிய தசை அப்படின்றது சூரியனுடைய திசை. உத்திரம் அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் தசா நடத்தக்கூடிய ஆண்டுகள் அப்படின்றது 6 வருடங்கள். சந்திரன் இந்த உத்திரம் நட்சத்திரத்தின் எந்த பாதத்தில் இருக்கின்றாரோ அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த சூரிய தசை இருப்பு அப்படின்றது வேறுபடும். ஒரு ஒரு குழந்தைங்க 5 வயதிற்குள்ள 5 வயது சூரிய தசை இருப்புல பிறந்திருக்கலாம். ஒரு சிலர் 3 வயது சூரிய தசை இருப்புல பிறந்திருக்கலாம். அப்போ ஒரு 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் அந்த ஜாதகத்துல நல்லா இருக்கக்குள்ள குழந்தைக்கு நல்ல உயர்வு இருக்கும். குடும்பமே பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த குழந்தைக்கு ஒரு ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். சூரியன் அந்த ஜாதகத்துல நல்லா இருந்தது அப்படின்னா. சப்போஸ் சூரியன் கெட்டிருந்தது அப்படின்னா தந்தையை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஏதாவது ஒரு காரணத்தினால் தந்தை வெளிநாட்டுல இருக்கிறது, இல்ல தாய் தந்தை கருத்து வேறுபாடால பிரிஞ்சிருக்கிறது, இல்ல இவங்க ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல வேலைக்காக பிரிஞ்சிருக்கிறது, தந்தையால் கிடைக்கக்கூடிய அன்பு, சோ இதெல்லாமே தவிர்க்கப்படும். அதே மாதிரி உடம்புல பாத்தீங்கன்னா அடிக்கடி ஜுரம் வர்றது, வெப்பத்தினால் உருவாகக்கூடிய நோய்கள், இதனால பாதிக்கப்படுறதெல்லாம் இருக்கும் அந்த குழந்தைக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 5 வயதிலிருந்து 15 வயது வரைக்கும் சந்திர திசை, 2வது திசையாக சந்திர திசை வரும். சந்திரன் பாத்தீங்கன்னா மனோகாரகன். இந்த சந்திரன் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கக்கூடதான் தெளிவான மனநிலையோட யோசிக்க முடியும். அப்ப சந்திரன் பாத்தீங்கன்னா இப்ப குரு தொடர்பு எல்லாம் பெற்றிருக்கக்குள்ள குருவினுடைய பார்வையை பெற்ற சந்திரன் ஜாதகத்துல நல்ல பொசிஷன், லக்னத்திற்கு நல்ல இடங்கள்ல இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்றவரு மிக தெளிவாக யோசிக்க வைப்பார். ஏன்னா சந்திரனுக்கு 2 நிலைகள் உண்டு.
அதாவது வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன் 2 நிலைகள்ல இருப்பாரு. அதே மாதிரி நம்மளுடைய மனதை ஆளக்கூடிய கிரகம். இப்ப நல்லா இருக்கக்குள்ள தாயால நல்ல அரவணைப்பு அன்பு நல்லா கிடைக்கும். தெளிவான மனதுடன் இந்த குழந்தைங்க எல்லா வேலையுமே செய்யறது. 15 வயது வரைக்கும் இந்த பள்ளி பருவம் இல்லைங்களா, இப்ப நல்லா படிப்பாங்க சந்திர திசையா இருக்கக்குள்ள. பட் சந்திரன் கெட்டிருந்தது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கும், அடம் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும், தெளிவான மனநிலையோட இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம் அடிக்கடி பாதிக்கப்படுறது. சந்திரன் கேது, சந்திரன் ராகு எல்லாம், சந்திரன் சனி எல்லாம் இருந்த சந்திரதசா நடக்கக்குள்ள கொஞ்சம் அந்த குழந்தைய ரொம்ப சாஃப்டா ட்ரீட் பண்ணணும். இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சந்திரன் கெட்டு போயிருந்தது அப்படின்னா தாயாருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். ஒரு சில குழந்தைகள் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த திசை ஏற்படுத்திவிடும். அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 15 வயதிற்கு மேல 7 வருடங்கள் அப்படின்றது செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் ஜாதகத்துல நல்லா இருக்கக்குள்ள இதுல பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு படிக்கிறது, 11ஆம் வகுப்பு படிக்கிறது வந்துடும். கல்லூரி படிப்பையும் இந்த செவ்வாய் திசையில தான் முடிக்கணும். அப்போ செவ்வாய் நல்லா இருந்தாரு அப்படின்னா மருத்துவ படிப்பாக இருக்கட்டும், பொறியியலாக இருக்கட்டும், இல்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஃபேவர் பண்றவர் தான் செவ்வாய். செவ்வாயுடன் இணைந்த கிரகங்கள் எல்லாமே இருக்காங்க. செவ்வாய் எந்த வீட்டுல இருந்து தசா நடத்துறாரு இது எல்லாமே இருக்கு. செவ்வாய் நல்லா இருந்து தசா நடத்துறாரு அப்படின்னா ஒரு நல்ல கல்லூரி படிப்பு, ஸ்காலர்ஷிப்லேயே போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அமைச்சு தரும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரியான சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதி அதுல வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகளையும் செவ்வாய் தந்துரும். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா ராகு திசை. ராகு திசை அப்படின்றது 18 வருடங்கள், 21 வயதுல இருந்து 39 வயது வரைக்கும் ராகு திசையை கிடைக்கக்கூடிய விஷயம். லைஃப்ல முக்கியமான காலகட்டம் அப்படின்றது ராகு திசை தான் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா இந்த ராகு திசையில தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், வேலை கிடைக்கும், திருமணம் ஆகணும், அடுத்தடுத்து நீங்க வேலையில எப்படி செட்டில் ஆவீங்க, இல்ல உங்களுக்கு தொழில் அமையுமா, கரியரை நெக்ஸ்ட் கொண்டு போறது, உங்களுடைய லைஃப வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போறது இந்த ராகு திசை தான். ராகுவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாய கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ராகு ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தாரு அப்படின்னா திடீர் முன்னேற்றத்தை கொடுத்துறது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இல்ல வெளிநாடுகளுக்கு போயிட்டு பணிபுரியறது, வேறு மொழி பேசக்கூடியவர்களால உங்களுக்கு வந்து சில உதவிகள் கிடைக்கிறது, இது எல்லாத்தையுமே ராகு பண்ணிடுவாரு. ராகு சூரியன் எல்லாம் இருந்து குரு எல்லாம் தொடர்பு ஏற்படக்குள்ள அரசாங்கத்தில் உயர் பதவிகளை செய்யறது, சூரியனுக்கு ராகு தொடர்பு நல்லா இருக்கக்குள்ள ஒரு சிலர் கட்சியில எல்லாம் சேர்ந்துருவாங்க, அரசாங்க வேலைகள் கிடைக்கிறது. சோ இந்த மாதிரியான விஷயங்களை ராகு பண்ணும். ராகுவை பொறுத்த வரைக்கும் ராகு எந்த பாவத்தில் நிற்கின்றாரோ அந்த பாவத்தின் அதிபதி வலுவாக இருக்கணும். அப்பதான் வந்து இந்த ராகு நல்ல விஷயங்களை கொடுப்பாரு. அதுவும் இல்லாமல் ராகு தீமை தருகின்ற இடங்கள்ல இருக்கக்கூடாது. 8, 12 எல்லாம் சம்மந்தப்படக்கூடாது. 2ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்படக்கூடாது, 7ல சம்மந்தப்படக்கூடாது. சோ இதெல்லாமே சம்மந்தப்படக்குள்ள பாத்தீங்கன்னா 2, 7 எல்லாம் சம்மந்தப்படக்குள்ள பொருளாதார ரீதியிலான பிரச்சனை, ஃபேமிலியில ஒரு பாண்டிங் இருக்காது. 7ல சம்மந்தப்படக்குள்ள திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், அதுவும் இல்லாம சொசைட்டி சார்ந்த பிரச்சனைகள், நண்பர்களால கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்காம போகுது. சோ இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும். இப்ப ராகுவோட பொசிஷன் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ராகு மோசமான நிலைகள்ல இருந்தா ரொம்ப ரொம்ப நிதானமா போங்க. எந்த விஷயத்திலயுமே மாட்டிக்காதீங்க. ரொம்ப அதாவது ஏதாவது ஒரு குற்ற வழிகள்ல ஈடுபடக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வந்து கொடுத்துருவாரு ராகு. அதனால பழகுகின்ற அந்த நண்பர்களிடத்திலும் சரி, வெளியில போறீங்க வரீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. ராகு கடுமையா இருக்கக்குள்ள துர்க்கையம்மனுடைய வழிபாடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 39 வயதிற்கு மேல 16 வருடங்கள் அப்படின்றது குரு திசை நடக்கும். இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா குழந்தைகளால உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி பொருளாதார ரீதியாக முன்னேறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பகவான் கொடுத்துருவாரு. உங்களுடைய லக்னத்திற்கு எப்படி இருக்கிறாரு அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. குரு பாத்தீங்கன்னா தனக்காரகன், அதுவும் பாத்தீங்கன்னா பெரும் தனக்காரகன் குரு. நிறைய பணத்தை சேர்க்கக்கூடிய விஷயம்லாம் இங்கதான் இருக்கு. குழந்தைகளால உங்களுக்கு நல்ல பெயர் புகழ், குழந்தைகளால உயர்வு கிடைக்கிறது, அவங்களால நல்ல பெருமை கிடைக்கிறது எல்லாமே இந்த குரு திசை கொடுக்கும். சுப காரியங்கள், குழந்தைகளுக்கு பண்ணக்கூடிய உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ பண்ண வேண்டிய திருமணம், இது எல்லாத்தையுமே வந்து குரு அமைச்சு தந்துருவாரு. குரு கெட்டு போயிருந்தது அப்படின்னா குரு கடனாளியாகவும் ஆக்குவாரு. இப்போ நீங்க ஒருவேளை துலாம் ரிஷபம்ல பிறந்து ஒருவேளை துலாத்துல பிறந்த 6ல இருக்கக்குள்ள இல்ல கடுமையான இடங்கள்ல இருக்கக்குள்ள எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. கடன் வாங்குறது போறது, குழந்தைகள் விஷயத்திலையும் ஒரு பிரிவினை உருவாக்குறது, மனஸ்தாபத்தை உருவாக்குறது, பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே கொடுக்கும் குரு. அதனால குரு எப்படி இருக்கிறாரு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. 39 to 55 வரைக்கும் குரு திசை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி திசை வரும். சனி பாத்தீங்கன்னா
கர்மகாரகன். நீங்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குகளின்படி உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியவர். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு முதன்மையான தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் தான். அதாவது சிவனும் பார்வதியும் கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று வழிபடலாம். இல்லைன்னா நீங்க திங்கட்கிழமை இல்லைன்னா உத்திரம் நட்சத்திர நாட்கள்ல, திங்கட்கிழமை அல்லது உத்திரம் நட்சத்திர நாட்கள்ல சிவபெருமானையும் அம்பாளையும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது சிறப்பு. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வழிபாட்டை வந்து நீங்க தொடர்ச்சியா பண்ணலாம். உங்களுடைய நட்சத்திர அதிபதி பாத்தீங்கன்னா சூரிய பகவான். சூரிய பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆதித்த ஹிருதய ஸ்தோத்திரம் நீங்க பாராயணம் பண்ணலாம், இல்ல பாடல் கேட்கலாம். இதை கேட்டுட்டு சூரிய பகவானுக்கு தண்ணீர் அர்க்கியம் செய்யறது, தண்ணீர் விடுறது அப்படின்றது நல்ல சக்தியை வந்து உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு உண்டான ஒரு கௌரவத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்லா வச்சுக்கிறதுக்கு இந்த வழிபாடு அப்படின்றது உதவும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அரசாங்க வேலைகள் கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய ஜாதகத்துல அதற்கான பாத்தியம் இருந்து அந்த பாத்தியம் இருக்குது அப்படின்னா நீங்க இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகள்ல கோதுமையால் செய்த உணவுப் பொருட்களை நீங்க தானமா கொடுக்கறது நல்லது. நட்சத்திர தேவதை ஆரியமான் அப்படின்றதுனால இந்த ஆரியமான் யாருன்னா பித்ருக்களுக்கு தலைவர் இல்லைங்களா? அப்போ உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி திவசத்தை வந்து நீங்க கரெக்டா பண்ணிடுங்க. வருஷம் வருஷம் திதி திவசம் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அதை கரெக்டா கொடுங்க. அப்பதான் அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். நிறைய தருணத்துல உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை ஒரு இடர்பாடுகள்ல இருந்து காப்பாத்துறது அப்படின்றது இந்த பித்ருக்கள் தான். தவறாம இந்த பித்ருக்களினுடைய கடமையை நீங்க செய்யுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திர மரம் அப்படின்றது அலரி மரம். அலரி மரத்தை நீங்க வந்து தண்ணீர் விட்டு வழிபாடு பண்றது சிறப்பான விஷயம். அந்த பூக்களை எடுத்துட்டு போய் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் அர்ச்சனை செய்யறது அப்படின்றதும் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உகந்த தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல இருக்க இடைக்காட்டூர் தலம். கோவில்ல பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் எல்லாமே சூரியனை நோக்கிதான் இருப்பாங்க. நீங்க போயிட்டு உங்களால முடிஞ்சப்ப எப்பயாவது வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம் உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு. அதே மாதிரி உத்திரம் நட்சத்திர நாட்கள்ல போறது அப்படின்றது இன்னும் சிறப்பு. உங்களுக்கு ஜாதகம் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி.